நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் வந்து இன்னும் C++ படிக்கிறதுக்கே முடப்பட்டு இருக்காங்க. Give the students more exposure to the technology than talking to them or teaching them. Indians are more talented people than anyone else. With SNA Labs, what we are trying to do is a revolution. We should start working on both on-prem and cloud types. I don't know how to do this open source data centerங்கிறது தெரியலனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா போய் VMware ஒரு டேட்டா சென்டர் வாங்கியிருக்கேன் and that cost $5,000 just ஒரு வருஷத்துக்கு. கூகுளால எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது அப்படின்னா, சாஃப்ட்வேர் இந்தியால இருந்து வருதுன்னு சொன்னா நம்பலாம், ஹார்ட்வேர் இந்தியால இருந்து வருதுன்னு சொன்னா people won't trust. அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாயிருச்சோ. இன்னைக்கும் நான் சொல்றேன், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் earning more than மைக்ரோசாஃப்ட் அட்மின்ஸ். ஈவன் இன் மைக்ரோசாஃப்ட் எல்லாமே இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. டார்கெட் இஸ் யூ ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் சிலபஸ் வித்தின் திஸ் 2 months. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி டேலண்ட்ஸை நம்ம தேடி போகணும். சைபர் செக்யூரிட்டி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதே இன்னும் நிறைய காலேஜஸ்க்கு தெரியல. எஜுகேஷன் சிஸ்டம் நார்த்துக்கும் சவுத்துக்கும் மாற்றி மாற்றி இப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் ரீசெண்டாக ஐ வாஸ் டாக்கிங் வித் தத்தோ மலேசியாவில், டாக்டர் தத்தோ ஷான் அப்படின்ட்டு நம்மளோட புது கம்பெனி தட் வி ஆர் ஒர்க்கிங் வித் எலக்ட்ரோலன்ஸ், அதனோட இன்வெஸ்டர் அண்ட் சிஇஓவாக உள்ள வர்றாரு. ஸோ அவரும் வி ஆர் டாக்கிங் சம்திங் அண்ட் ஹி செட் அவருக்கு வந்து ஏஜ் இன்னைக்கு 67, 68 ஐ ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹீ இஸ் சப்போர்ட்டிங், ஹீ இஸ் அ என்ஜினியர், he knows PCB, he knows electronics, he knows programming, he has been a CEO of a multi-billion-dollar company. So 35 years or so 25 years or 35 years இருந்திருக்காரு. தென் அவர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு he wants to do the business with this. ஸோ அவர் வந்து he said this, கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு பயங்கரமாக இதாகிட்டு இருக்கு. என்னோட காலத்தில் நான் இதை பார்ப்பேனான்னு தெரியாது, பட் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி வேணா இருக்கலாம், மார்க்கெட் லேண்ட்ஸ்கேப் எப்படி வேணா இருக்கலாம், அடுத்த 5 yearsக்குள்ளே இது நடக்குமான்னு கூட தெரியாது. பட் நீங்கள் வென் யூ ஆர் ரன்னிங் த கம்பெனி, குவாண்டம் டெக்னாலஜிஸோட பாசிபிலிட்டிஸ் வரும்போது we should be the forerunner. Exactly. அப்படி இருந்தால் மட்டும், ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற ஒரு ரேஸ் வந்து நமக்கெல்லாம் ஓப்பன் ஏஐ வந்து ChatGPT ரிலீஸ் பண்ணலன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா இண்டஸ்ட்ரியில், இப்படி ஒரு டிஸ்ட்ரப்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ ஏர்லியாக ஒரு டெக்னாலஜியை வச்சு ரிசர்ச் பண்ணி அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ ஏர்லியாக நம்ம கொண்டு போகலாம். இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபோர் ஃப்ரண்டான தாட் ப்ராசஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் வந்து இன்னும் C++ படிக்கிறதுக்கே முடப்பட்டு இருக்காங்க. But we are talking about quantum computers, AI. So I see a very huge gap. ஒரு மலேசியாவில் இருந்துக்கிட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தரோட தாட் ப்ராசஸும், வேற US UKல இருக்கிறவங்களும் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட தாட் ப்ராசஸ்க்கும் ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து லைக் நிறையா விஷயம் இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு லைக் ஹியர் ஃப்ரம் யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வை தேர் இஸ் திஸ் மச் எக்ஸ்போஷர் டிஃப்ரென்ஸ்? எக்ஸ்போஷர் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு வந்து இஃப் யூ லுக் அட் த எஜுகேஷனல் சிஸ்டம் இன் சிங்கப்பூர், இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கே நிறைய பேர் சிங்கப்பூர் போய் படிக்கிறாங்க. இட்ஸ் a 5-year கோர்ஸ், ஒரு பிடெக் கோர்ஸ், அங்கே போய் படிச்சுட்டு வராங்க. த சேம் வித் US and UK. ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் அவங்க அகாடமிக்ஸில் தெர் இஸ் a lot of practicals. நம்ம அகாடமிக்ஸில் கேட்டிங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜ் போயிருந்தேன் பெங்களூரில். ஓகே, தேர் அகெயின் பிளானிங் டு ஒர்க் வித் அஸ் ஒன்லி. ஓகே, அங்கே வந்து கேட்டால் ஐ கெஸ் யூ ஒன்லி டிட் த ஒர்க் ஷாப்ல அங்கே அன்னைக்கு ஓகே, அவங்க எத்தனை மணி நேரம் லேப் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு ப்ராக்டிகல்ஸே வாரத்துக்கு 2 மணி நேரமோ நம்ம சொல்கிறாங்க. பட் இந்த கலாச்சாரம், இந்த கல்ச்சர் மாறணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் த ஸ்டூடெண்ட்ஸ் more exposure to the technology than talking to them or teaching them like they are in schools. And the stop we have to take a stand. அதாவது ப்ரொஃபசர் கூட பழகுற நேரத்தை விட நீ லேப்லயும் டெக்னாலஜி கூட பழகுற நேரம் அதிகமா இருக்கணும். கரெக்ட். அந்த கல்ச்சர் வந்துருச்சுன்னா obviously we are more talented. Indians are more talented people than anyone else. Okay, so அது வந்து it's proven. Now the world leaders are looking at us. எல்லாமே நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, எங்கே போனாலும் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிகாஸ் வி ஹாவ் த டைவர்சிட்டி. நமக்கு வந்து வி கேன் அடாப்ட் டு எனிதிங். ஸோ அடாப்டேஷன் டு நியூவர் டெக்னாலஜிஸ் இப்படி பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் தாட் ப்ராசஸ் பசங்களுக்குமே இருக்குது.
ஆனால் அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டயர் 3 காலேஜில் போய் ஒரு AWSஓ ஒரு கூகுளோ போய் ஒரு டிரைவ் நடத்துறது கிடையாது. ஏன்னா தே திங்க் தட் தேர் நாட் எக்ஸ்போஸ். இவங்களை எடுத்தாலும் நம்ம ஒரு 6 months to 1 year நம்ம ட்ரெயின் பண்ணணும், அந்த காஸ்ட்டை பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அதனால அந்த காலேஜஸில் நம்ம போய் நம்மளோட ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அபவுட் our SNL labs, we can even give it to them, ask them to try it out for some time. You mean the tier 3 colleges? Tier 3 college ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்து, பட் we have to understand the talent pool before that. அவங்களோட லெவல் ஆஃப் ஸ்கில்ல நம்ம, ஏன்னா இங்க நம்ம டயர் 3 as I said, நம்ம முன்னாடி டயர் 3 அப்படின்றது வந்து is a combined result of the students as well as the staffs. Exactly. So இப்போ நம்ம ஒரு டயர் 3 காலேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஈவன் தோ நம்ம இப்படி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை கொண்டு போய் நம்ம தூக்கி கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களால வந்து அதை யூஸ் பண்ண தெரியுமான்றது செகண்டரி திங். யூஸ் பண்றதுக்கான பொறுமை இருக்குமா, அதை யூஸ் பண்ணி சொல்லி தந்தா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அவங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை நான் பார்த்ததில்ல. ப்ராப்ளி இருக்கலாம், ஒரு 100ல் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நான் இனிஷியலாகவும் சொன்னேன். வி லைக் we are actually trying to do a revolution தான் சொல்லுவேன். with SNL Labs what we are trying to do is a revolution. ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் இருக்காது. ஒரு அளவுக்கு 1 or 2 காலேஜஸ்லேருந்து அக்செப்டன்ஸ் வந்தாலுமே அக்ரெஷன் நிறையா இருக்கும். ஏன்னா we will be it is kind of thing. ஏன்னா ஒரு புதுசாக நம்ம ஒரு சேஞ்சை கொண்டு வரோம்னா அந்த ஒரு ரிஜெக்ஷன் இது இருக்கும் தெரியுமா. நம்மளே வந்து புதுசாக யாராவது நம்மக்கிட்ட வந்து பேசினா நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம் இல்லையா. இட் இஸ் சிமிலாரிட்டி. பழைய சின்ன வயசுலேருந்தே நம்ம இப்படியே பழகிட்டோம். திடீர்னு இல்லை இதை மாற்றணும் அப்படின்னா there will be a lot of insecurity for a lot of people. அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அக்செப்டன்ஸுக்கு அந்த டைமில் தான் we are now traveling. That's what I see it. But there are people, when we actually took this to the market, there are people who understand this particular product value இருக்கு. corporate training centers are approaching us now. கம் லெட்ஸ் ஒர்க் டுகெதர் அப்படின்றாங்க. இந்த ஒரு நீடே பார்த்தீங்கன்னா, எஸ் தேர் ஆர் பீப்புள் ஐடென்டிஃபையிங் இது ஒரு நிஷ் ஆன ஏரியா, இது வந்து யாருமே இன்னும் டச் பண்ணலை. எல்லாருமே வந்து எவ்ரிபடி திங்ஸ் தட் கியூபர்னெட்டிஸ் தான் சொல்கிறாங்களே தவிர, பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட்ஃபார்ம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த 4 வருஷமாக அந்த ஆக்சுவலாக அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எப்போ வந்து உங்களுக்கு இங்கே மேஜராக ஹிட் ஆச்சுன்னா 18லேருந்து 20ல் பீக்குக்கு போச்சு. வென் தெர் இஸ் கோவிட் பீக்குக்கு போச்சு. 22லேருந்து இந்த யூசேஜஸ் கம் டவுன். நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா people are suggesting after the recent outbreak of Microsoftல ஒரு அவுட்பிரேக் ஆச்சு இல்லையா, அந்த ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல், க்ளவுட் ஸ்ட்ரைக். அதுக்கு அப்போவே வந்து என்ன எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, we should start working on both on-prem and cloud types அப்படின்றாங்க. ஸோ ஆன்-ப்ரிமில் நம்ம க்ளவுடில் இருக்கிற ஆப்பை கொண்டு வரணும்னா they cannot host AWS here. அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் லைக் SNL Labs will be very very useful. ஸோ இது பேசிக்காக அதனால் வந்து இப்போவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இதில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா யூசேஜ், அதாவது எப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஏன் கிளிக் ஆச்சு, உங்களுக்கு வந்து ஈஸியர், எனக்கு ஒரு ஷார்ட்கட், எனக்கு ஒரு ஷார்ட்கட் எல்லாமே நான் வந்து 1 கிளிக்கில் கொடுத்துட்றேன். அதனால் மைக்ரோசாஃப்ட் காட் சம் அந்த டைமில் வந்து ஒரு அஃபினிட்டி இருந்தது மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அவன் வந்து என்றைக்குமே எந்த ஒரு OEM எடுத்துக்கிட்டாலும், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் எடுத்துக்கிட்டாலுமே தே வில் ஹாவ் அ ப்ராப்பர் ட்ரைனிங் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் ரைட்? நீங்களும் வந்து நிறையா ஓப்பன் சோர்ஸ் பார்ப்பீங்க. நான் என் டைம்லேருந்து எங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் யூனிக்ஸ் கற்றுக் கொடுத்தவர் வந்து ரொம்ப சட்டிலாக இப்படி தான்டா, இதுதான் இவ்வளோதான், இதுக்கப்புறம் நீயே பார்த்து இதுதான் கமாண்ட்ஸு, இதுதான் இப்படி தான் சின்டாக்ஸ் இருக்கும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங்னு சொல்லிட்டாரு. லக்கிலி ஐ ஹேட் தட் டைப் ஆஃப் எக்ஸ்போஷர் அட் தட் டைம். ஆனால் மைக்ரோசாஃப்ட் அப்படி இல்லை. நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்கணுன்னா யூ ஹாவ் டு ஸ்டடி எ புக்.
MCSC அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும் நீங்கள். அந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால அதுக்கப்புறம் நீங்கள் டம்ஸ் வாங்கணும். நிறைய இவரு ஸ்டீவ் பால்மரே வந்து ஓப்பன் சோர்ஸ் இஸ் கேன்சரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இட்ஸ் கேன்சர் டு அந்த மாதிரி. இது ஏன்னா இட்ஸ் எவ்ரிதிங் when a proprietorship companies approach and teach you anything which is easier, it is going to cost you later. It is definitely going to cost you later. கரெக்ட். ஏன்னா நம்ம SNA லேப்ஸையே இப்போ நான் வந்து நானா எல்லாம் இப்போ நம்ம SNA லேப்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரன்னிங் ஆன் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ். எந்த ஹூக்கும் இல்லை, எந்த வெண்டர் லாக்கினும் இல்லை, நான் ஒருத்தனுக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. ஐம் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிபடி as long as my computer runs, my server is upன்ற கணக்கில் தான் இருக்கு. ஆனால் இதுவே எனக்கு இதை பண்ண தெரியாமல் I don't know how to do this open source டேட்டா சென்டருங்கிறது தெரியலனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போய் VMwareட்ட ஒரு டேட்டா சென்டர் வாங்கியிருக்கேன். அண்ட் தட் காஸ்ட் $5,000 ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு. எனக்கு இப்படி பண்ணணும்னா இதுக்காக நான் $5,000 ஜஸ்ட் ஐ நோ ஓப்பன் சோர்ஸ் அதை அப்படியே எடுத்து போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் இதுதான் வெண்டர் லாக்கின் பேசிக்காக. நான் அவன்கிட்ட போய் மாட்டியிருந்தேன்னா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் போதும் these companies are able to successfully market their products. That's because they have gained the trust of the people. ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த CIO ஈவெண்ட் போனேன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ கூகுள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, என்னடா அது நம்ம இவ்வளோ ஓப்பன் சோர்ஸ்னு கதறோமே, என்ன கூகுளால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த முடிஞ்சுது அப்படின்னா, அப்போ google.comனு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், டைப் பண்ணிங்க அப்படின்னா google.com பேஜ் cannot be displayedனு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்ணுவீங்க. கரெக்டாக இதே உங்கள் ஆஃபீஸ் வெப்சைட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போமே, எதுக்கு நம்ம வெளில போயிட்டு selfmade.ninja அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம், பேஜ் cannot be displayed வந்ததுன்னா நம்ம உடனே நம்ம சர்வரை செக் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து கூகுள் கொடுத்துட்டான். கரெக்ட். ஏன்னா he is powered with that money. அந்த பேக்கப் இருக்கு அவனுக்கு ஒரு நான் 2003 he was having ஒரு ஃபார்ம் ஒரு சர்வர் ஃபார்ம் வச்சிருந்தான். இப்போ 1 ஏக்கர்லேயே என்னமோ யூஎஸில். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, we have the technology, we have the platform. Now we should start building the trust. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன எங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ணுறது எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, we should make this platform available to everybody 24/7. நம்ம இனிஷியலாக we have to அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அந்த ட்ரஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா that platform, that open source platform will be a successful platform. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் Sun Microsystems IT infrastructure side, not on the business side, IT infrastructure side, I was working for Europe, Middle East, Asia Pacific இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜருக்கு அடுத்து தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இன்டர்னல் சன் எம்ப்ளாயீஸோட அவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கஸ்டமருக்கு சர்வர் கொடுக்கட்டும், அவங்க அப்போ வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். சர்வர் இருந்தது, சொலாரிஸ் இருந்தது, ஜாவா இருந்தது, எல்லாமே இருந்தது அவங்கள்ட்ட. ஸோ அதுக்கெல்லாம் டெடிக்கேட்டடாக தே ஹேட் சப்போர்ட் டீம்ஸ். ஒருத்தனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு பர்டிகுலர் டிக்கெட் ரைஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இது டவுனாக இருக்குது இங்கே அப்படின்னா கஸ்டமருக்கு தெரியறதுக்கு முன்னாடி தேவர் மானிட்டரிங் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நம்ம இப்போது பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு நம்மக்கிட்ட. ஓகே, the best of the best technologies in our platform, which is actually built on open source. Okay, இப்போ இதை நம்ம வந்து if we make it available for people and if we build the trust, we will be next Google or Google விட பெட்டர் ஆகிடுவோம். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். நம்ம இது நமக்கான கொஸ்டின். இதை நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு, பட் people will understand this and they will come back to us. நம்மளோட லேபில் I have seen, நான் இங்கே வந்து நான் மெயினாக இந்த என்கேஜ்மெண்ட் வித் செல்ஃப்மேட் நிஞ்சா எடுத்துக்கிட்டதுக்கான மெயின் ரீசனே ப்ராடக்ட் தான். when I saw the product, I could immediately relate the gap. எப்போ இது நல்ல ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலன்னா 25 வருஷம் நம்ம இருந்து என்ன இல்லைன்னா என்ன, தட்ஸ் வாட் இஸ் த தாட் ஃப்ரம் மை சைட். ஸோ அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், நம்ம எடுத்துகிட்டு போவோம், புரிய வைப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி. நம்ம லேப்ஸில் நீங்களே சொல்லியிருக்கீங்க, we have one of our students was built an
full-fledged e-com site in our lab, and it's running, and it's on production. Correct. And it's on production. இதுக்கு மேல என்ன வேணும்? e-com இருக்கு. What else? Our students have developed lot of IoT solutions using our labs. இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம கரெக்டான ஆடியன்ஸுக்கு எடுத்து சொன்னாலே they will understand. These are all case studies for us. Correct. So we have to build that case study more and more students நம்ம எடுக்க we have to educate them. You're actually doing a brilliant job by educating them using our labs. trainings நான் பார்த்தேன், trainings-மே labs based இருக்கு. Correct. That is giving ஒரு பவர் பேக்ட் வந்து அடுத்த ஜெனரேஷன், அதாவது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏடபிள்யூஎஸ் என்னங்க, கூகுள் என்னங்க, ஏடபிள்யூஎஸ்லாம் கொடுத்தாங்க, அட்மின் ஆக்சஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ரீஸ்ட்ரக்சரே பண்ணி விட்ருவாங்க எல்லாத்தையும். தட்ஸ் வாட் வி நீட் டு, பட் அந்த டேலண்ட் தான் நம்ம பார்க்கணும். கரெக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹாஸ் டு பி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஃபீல்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஸோ மச் ஸ்கோப். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா there is not so much scope. ஏன்னா நான் வந்து ஒரு வெண்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கம்பெனிக்கு we are taking a new project for our Malaysia company. ஸோ நம்மளோட ஐஓடி மாஸ்டர் கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து we thought of utilizing. ஸோ ஐஓடி மாஸ்டர் கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பேசிக் நாலேஜ்லாம் தெரியும். ஸோ தட் ஐ கேன் யூஸ் தெம். ஈவன் அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஒரு ஜாப் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ we will do hardware from India அப்படின்னு ஒரு பாயிண்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். we were talking it to the vendor. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இஃப் சாஃப்ட்வேர் இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொன்னால் நம்பலாம், ஹார்ட்வேர் இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொன்னால் பீப்புள் ஒன்ட் ட்ரஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பார்ட்டை மட்டும் மலேசியா சைனாவில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மேட் இன் சைனாவாக தான் இருக்கணும். நீ இது வந்து டிசைன்ட் இன் யூஎஸ், யூஎஸ் வச்சுக்கோ, இந்தியா வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. பட் வந்து அப்படி இல்லைன்னா பீப்புள் ஒன் ட்ரஸ்ட் தட் த ஹார்ட்வேர் வில் ஹேவ் த ரைட் குவாலிட்டின்றாங்க. நம்ம சைடில் இருந்தெல்லாம் பார்த்தா ஹார்ட்வேர் சைனாவில் இருந்தவன் தான் குவாலிட்டியே இருக்காது அப்படின்றோம். பட் அவங்க சொல்கிறது படி ஹார்ட்வேர் சைனாலேருந்து வரலன்னா நம்பிக்கை இருக்காது அப்படின்றாங்க. They are like yes, exactly. இதுக்கு நான் I had an opportunity to visit China in 2016. Okay, I went for a different reason, but the quality of Chinese product what you see here is not the same Chinese product. Correct. What you see there. Correct. Okay, so நமக்கு வந்து அது வந்து மாஃபியான்னு சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். we have been நம்மள மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் வேர்ல்ட்லேயே கிடையாது. வேர்ல்டுலேயே இந்தியா இஸ் த ஹியூஜ் மார்க்கெட். எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் we have a minimum of 60-70 crore consumers. கரெக்ட். எந்த ப்ராடக்ட்னாலும். ஓகே, ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they're dumping the least மேனுஃபேக்சரிங்லேயே உங்களுக்கு லீஸ்ட் செலவாகிற ப்ராடக்ட், மோர் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே வந்துடுது. அதில் தேர் மேக்கிங் இது அந்த பிஸ்னஸ் மேனோட தாட் ப்ராசஸ். எஸ், இந்தியாவில் யூ வேர் ரைட், ஏர்லியர் இந்த ப்ராப்ளம் இருந்தது. Not to be political, but here our government has been continuously taking some stands to improve the manufacturing setup here. So அது மாறும், but it will take some time. Definitely it will change. The way people look at Indian made productsல நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபெயிலும் ஆயிருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் தே ஹேவ் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்ஸஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இந்தியாவிலேயும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதை நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் there is a minimum quantity which is being manufactured here. ஆனால் சைனாவில் நிறையா பண்ணுறாங்க. ஸ்லோலி இந்த பபுள் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எஸ், we have to face it and we have to prove them wrong. ஸோ இந்த ஒரு காரணம் இருக்கிறதால மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி உள்ள போகிறது வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் ஸ்கோப். இந்தியாவில் நான் எலக்ட்ரானிக்ஸ் படித்தா அதில் ஸ்கோப் இல்லை. ஸோ ஆனால் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது இஸ் நாட் ஒன்லி ஒயரை பிடிச்சி சால்டர் பண்ணிட்டு லைட்டாக அது மட்டும் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. ஃபர்ம்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து ஐஓடியில் எத்தனையோ விஷயங்கள் வந்து சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா ஐஓடின்னு சொன்னாவே அதில் ஒரு பாதி இன்டர்நெட் தான், திங்ஸ் மீதி பாதி இன்டர்நெட்டு தான் அதில் இஸ் த மெஜாரிட்டி. கரெக்டாக? ஸோ ஆனால் மக்களுக்கு வந்து அந்த ஐஓடியையோ இதையோ, அதாவது ஏஐயை பார்த்து அவங்க வியக்கிற அந்த வியப்பு வந்து ஐஓடியை பற்றி அல்லது வந்து மற்ற டெக்னாலஜிஸை பற்றி இருக்க மாட்டாங்குது.
ஸோ எனக்கெல்லாம் ஒரு சிப்பை பார்த்தா ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும், இதுல ஏன் இத்தனை பின் இருக்குது, இதால் என்ன பண்ண முடியும், அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆஸ் ஐ செட் இது எகைன் அந்த எக்ஸ்போஷர் ப்ராப்ளம்ல இருந்து வரலாம். பட் வந்து அது வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்மளே ஒரு காலேஜில் போய் பேசணும், சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசினப்போ ஒருத்தர் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் சி ப்ரோக்ராமிங்கை பற்றி பேசினப்போ ஓகே அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச சப்ஜெக்ட், ஸோ பீப்புள் ஆர் ரெஸ்பாண்டிங். ஸோ இது அதாவது அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாயிருச்சோ அப்படின்னு இருக்கும் ஃபீல். 100% அது கரெக்ட். இப்போ ஐஓடின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சிப்பு அது இதுன்னு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரோபோட்ஸுங்கிறாங்க இல்லையே? கரெக்ட் கரெக்டா? கரெக்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரோபோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐஓடி வேணுங்க. உங்களுக்கு பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் தான் அதுக்கு மேலே நீங்கள் அந்த பாட்டுங்கிறது கடைசியாக தான் வருது இல்லையா? ஸோ அதை பில்ட் பண்ணுறது இதை எஜுகேட் பண்ணணும். மீனிங் லைக் இது எப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சினிமா லாங்குவேஜில் சொல்கிறேன்னா என்னப்பா ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இட் இஸ் லைக் யூஆர் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எனக்கு ஒரு ஏஐ இது அப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவ்வளோ பெரிய ரோபோட்டா அது கிடையாது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் ஆரம்பிச்சு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்திருக்கு. சரி, இந்த ஏஐ எப்போ ஸ்மார்ட் ஏசிஸ் இல்லையா, இதெல்லாமே ஏஐ தான். எண்டு ப்ராடக்டாக வர்றது ஏஐ தான். ஆனால் இது தெரிஞ்சாதான் அது நீ பண்ண முடியும். ஸோ நம்ம எஜுகேட் பண்ணுறதே ஐஓடி மாஸ்டரி கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பேசிக் ஆர் ஐ வுட் சே 70% ஆஃப் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ். கரெக்ட். ஏன்னா அந்த ஏஐன்றதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸோ எக்ஸாக்ட்லி ஏன்னா நாங்கள் எகைன் எங்கள் மலேசியா கம்பெனிக்காக நாங்கள் அந்த தத்தோட்டரை பேசிகிட்டு இருக்கிறப்போ எக்ஸாக்ட்லி த சேம் திங் கேம். ஸோ எங்களோட பிளான் என்ன அப்படின்னா ஏஐயை ப்ராசஸ் பண்ணக்கூடிய எட்ஜ் சிப்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸை பில்ட் பண்ணி, அதாவது இப்போ ராஸ்பெரி பை மாதிரியான சிப்ஸ்லாம் டேரெக்டாக ஏஐ ரன் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் வெறும் சிபியூ தான் இருக்கும், இட் கேன் ரன் நெக்ஸ்ட். பட் அதில் நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சிங்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு கூகுள் ஒரு சில டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க, இந்த கோரல் ஏஐ அண்ட் ஃபியூ அதர் திங்ஸ் தே ஆர் கிவிங். பட் ஸ்டில் இது வந்து இட்ஸ் வெரி இன் டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏஐன்னு நான் பேசினாவே அது சிப்பில் ஆரம்பிச்சு எஃபிஜிஏ டிசைனில் வந்து ஸோ அந்த மாடலை கொண்டு வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி there are so many things that people has to know. எக்ஸாக்ட்லி. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் கிடையாது, there is a genetic medicine. அந்த சைடில் உங்களுக்கு ஆர்ம் டெவலப்மெண்ட், உங்கள் கை கால் போச்சுன்னா அதுக்கான ப்ராஸ்தட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம பழைய இங்கிலீஷ் மூவிஸில் பார்த்ததெல்லாம் இட்ஸ் கமிங் ஆன் டு ரியல். Like you will have a leg, it will be exactly similar to your natural leg. Correct. அதுக்கான டிசைன், அதுக்கான கம்பெனிஸ் எல்லாமே ஆர் ஆக்சுவலி இன் இந்தியா. அதனால ஃபைனலி கம்மிங் டு த ஆன்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஐஓடி படித்தா இங்கெல்லாம் there are lot of high paid jobs, but you should know IoT from basic till mastery. You cannot go there and get trained. Exactly. So இந்த ஒரு மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன வேர்டு ஒரு 100ல் ஒரு வார்த்தை. ஏன்னா மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காலேஜில் நான் ஜாலியாக இருந்துடலாம், அப்புறம் ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் அவன் என்ன ட்ரெயின் பண்ணுவான், அந்த ட்ரைனிங் கிடைக்காது. சாஃப்ட்வேருக்கு தட் வில் ஒர்க். பட் ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னா நோ கம்பெனி வில் என்டர்டெயின் யூ. அந்த கம்பெனி உங்களை எடுத்துட்டுலாம் யாருமே ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. நோபடி வில் வாண்ட் டு டூ தட். இன்னைக்கு நீங்கள் எஸ்என்ஏல எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உள்ள இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு கற்றுக்கிறேன், எனக்கு கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்குதுன்றீங்களா? அந்த கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த ஆர்வம் காலேஜ் படிக்கிறப்ப எங்கே போச்சு? என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி, நான் எடுத்துக்கிட்டு கற்றுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன் காலேஜ் படிக்கிறப்ப கற்றுக்கலாம்? அதே ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே அதில் என்னென்னா, இப்போ இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கோட அடாப்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் வேணும். ஏன்னா சில ட்ரைனிங் செஷன்ஸ், சில கோர்சஸ் பார்த்தா நமக்கு சில விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில இதில் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் கிளாஸ்லேயே சில டீச்சரை பிடிக்கும், சில டீச்சரை பிடிக்காது. அதனால் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் பார்த்தா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருப்போம். ஸோ we have to know, அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக திங்க் பண்ணணும். நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு நீங்கள் உங்களை இப்போ எப்படி எக்யூப் பண்ணிக்கிறீங்க, how are you preparing yourself to face the real world.
வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரியல் வேர்ல்டில் இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கா? இங்கே ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆகணுமா? கோ சர்ச் பண்ணுங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எவ்வளோ சம்பளம் வருது, எந்த பர்டிகுலர் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர் ஏர்னிங் மோர் தேன் மைக்ரோசாஃப்ட் அட்மின்ஸ். ஈவன் இன் மைக்ரோசாஃப்ட், நீங்கள் மைக்ரோசாஃப்ட்லேயே பிளேஸ் ஆனாலும் உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதிகமான சம்பளம் கிடைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ யூ ஷுட் நோ, இதெல்லாம் நீங்களாக தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து we cannot cover the entire doubts. There should be self-learning, self-practice. இதெல்லாம் discipline. We can give the experience by providing the platform. And the discipline should be inculcated by themselves. They should, அதை வந்து அவங்க அனுபவிக்கணும். ஸோ தே ஷுட் என்ஜாய் லேர்னிங்கை. என்ஜாய் பண்ணாதான் என்றைக்குமே லைஃப் நல்லாயிருக்கும். அது எந்த பார்ட் ஆஃப் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் லேர்னிங்காக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு லேர்னிங் இருக்குது. யூ டாக் அபவுட் எனிதிங், யூ டாக் அபவுட் யுவர் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தெர் இஸ் எ லேர்னிங். என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் உங்களோட லேர்னிங். உங்ககிட்டேருந்து இப்போ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், அது என்னோட லேர்னிங். ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்க போல இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது. ஸோ லேர்னிங் ஷுட் பி எ ப்ராசஸ் த்ரூ அவுட் த லைஃப். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து பசங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 80% நான் பார்க்குறது என்னென்னா, சிட்டியில் பசங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. டவுன்ஸில் பார்த்தீங்கன்னா, டவுன்ஷிப்ஸ் போனால், இப்போ செகண்ட் டயர் சிட்டிஸ் போனால், அங்கே கூட பார்த்தா ஒரு 70% ஆர் கிளியர், 30% இங்கே அங்கே இருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ரூரலாக போகிற பசங்க, அங்கே பசங்க கிளியராக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கரெக்ட். So, 90% Tier 1 to Tier 3 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோட நம்பிக்கை என்னன்னா, இந்த Tier 1 இருக்கிற மாதிரி ஸ்டாஃப்ஸ் Tier 3 இருந்தால் இந்த Tier 3 காலேஜெல்லாம் வந்து Tier 3 சொல்லவே தேவையில்லை. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த மார்க்ஸ் ஆர் அது இல்லை. இட் இஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஹவு ஒரு ஸ்டாஃப் எவ்வளவு மெனக்கிடுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அதாவது இப்போ பியாண்ட் அகாடமிக்ஸ் ஸ்டாஃப்ஸ்னாலையும் சில விஷயங்கள் யோசிக்க முடியலங்கிறது தான் நான் பார்க்குறேன் இங்கே. என்னன்னா, they are so limited. எஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க எல்லாமே இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு. லைக் யுவர் டார்கெட் இஸ் யூ ஹவ் டு ஃபினிஷ் திஸ் சிலபஸ் வித்தின் திஸ் 2 months. அதுக்கு ஒரு கரிக்குலம், சரி எம்சிஎஸ்சி மாதிரி தான் அந்த கரிக்குலமுக்கு ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம். இங்கே வந்து நான் என்ன உங்கள்கிட்ட பேசிக்காக இப்போ நம்ம லேப்ஸை பற்றி பேசுறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரியல் லேர்னிங் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு வாட் யூ ஹேவ் டெவலப்ட் ஹியர் இஸ் த குவிஸ். ஒரு குவிஸில் த வே த கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட், த சினாரியோஸ் புட் அக்ராஸ், இது வந்து உங்களுக்கு அகாடமிக்ஸில் கிடைக்காது. கரெக்ட். ஸோ அது வந்து இட் வில் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின். கற்றுக்கிறியா, கற்றுக்கிட்டியா, என்ன கற்றுக்கிட்ட, வாட் டிட் யூ லேர்ன் தட், நீ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியா, உன்னோட நாலேஜ். இப்போ நீ நாளைக்கே இன்டர்வியூ போகிற, உன்னோட நாலேஜ் C++ ப்ரோக்ராம் இருக்குது தான் நீ இன்டர்வியூ போகிற, உன் நாலேஜ் நீ டெஸ்ட் பண்ணிக்கிறியா, குவிஸ் இருக்குது, போட்டு ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் நீயே செட் பண்ணிக்கோ. எந்த மாதிரி ப்ரோக்ராம் போகிற, என்ன பண்ணுற, எல்லாமே நீயே செட் பண்ணிக்கோ. கொஸ்டின்ஸ் ஏஐ கொடுக்குது. சால் ப்ரீ ஜென்ரேட்டடோ எதுவுமே கிடையாது. பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், நீ படித்ததை வச்சு யூ ஆர் கெட்டிங் த கொஸ்டின்ஸ். அதுக்கான ஆன்சர் கொடுக்குறியா, நீ கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் இட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இதுன்னு நீ யோசிப்ப. நீ போய் திருப்பி போட்டு பார்ப்ப கரெக்டாக. அதுக்கான பிளாட்ஃபார்மும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு த லேர்னிங் ஷுட் பி. இந்த பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால நல்லா படிக்கவும் முடியும், படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிக்கவும் முடியும். ஏன்னா இப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, தியரி படிக்கிறாங்க 2 மணி நேரம், பாதி டைம் சிஸ்டம்ஸ் கிடைக்காது லேப்ஸில். அந்த ஒரு Tier 3 சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கான விசிபிலிட்டி அவ்வளோதான் இருக்கும். அந்த லேப்னாலே நான் படிக்கும்போது லேப்னாலே ஃப்ரீ பீரியட் மாதிரி தான். நான் பெங்களூரில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட். பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏஜ் வந்து இட்ஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் ஏஜ் ஃப்ரம் ஒரு காலேஜ், அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்துட்டு காலேஜ்லேருந்து ஒர்க்குக்கு போகணும். அந்த கடைசி 2 வருஷம் தான் அந்த ப்ரெஷர் இருக்கும். கரெக்ட். அந்த 2 வருஷத்துல பிரச்சனை என்னன்னா, அந்த 2 வருஷத்துலேயே இப்போல்லாம் பாதி பேருக்கு ப்ரெஷர் இருக்க மாட்டேங்குது. நான் வேலைக்கு போயிட்டு அவன் எனக்கு சொல்லி தருவான்ற நம்பிக்கையில் பாதி பேர் அந்த ஆட்டிடியூட் ஒரு சர்டன் ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐ கேன் சி, இப்போ நம்ம ஒரு இதுக்கு போயிருந்தோமே சிபி, இது நம்ம கலிஸ்லிங்கம். எஸ், அங்கே ஒரு மதுரை.
அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு ஐஓடியில் ஒரு இது பண்ணிருந்தால பியூட்டிஃபுல்லாக பண்ணிருந்தேன் பார்த்தீங்களா. தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் Tier 3. கரெக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ரைட்? அது ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி டேலண்ட்ஸை நம்ம தேடி போகணுன்ற. நம்ம மட்டும் இல்லை, அது வந்து we should reach out to college and tell that if there is this kind of talent, we are ready to support them with technology. So அதுலேருந்து we should start building our education system. So that's how we can easily connect with these people. இப்போ உங்கள் காலேஜ்லேருந்து நம்பர் வந்தார், இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னா. இப்போ நானே இப்போ பேசிக்காகவே எடுத்துங்களேன், ஹியூமன் டெண்டன்சி இது தான். நானும் நீங்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. என்னோட நீங்கள் நல்லா படித்து பாஸ் ஆகி நல்லா போயிட்டீங்க அப்படின்னா, ஒன்று எனக்கு வீட்டு சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், கூடவே இருந்தார், அவர் படித்தார், என்றைக்கும் ஒரு நாள் ஒரு ரியலைசேஷன் வரும் இல்லையா? அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வில் ஸ்டார்ட் இஸ் டிசிப்ளின் ஃப்ரம் த நாம். டெஃபினெட்லி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, த வேல்யூ ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது ரெண்டுமே ஸ்பைன் ஆஃப் அவர் ப்ராடக்ட். கரெக்ட். நம்ம பேக் போனே அது ரெண்டும் தான் இல்லையா? ஸோ பேசிக்கலி அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங். ஏன்னா சைபர் செக்யூரிட்டினா இது வரைக்கும் எல்லாருமே ஃபயர் வால் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா 25 years back the scenario was different. ஏன்னா நீங்க உள்ள இங்க வந்தப்போ வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து இவ்வளவு பெரிய இது இருந்திருக்காது 25 years ago. ஏன்னா இப்போ நான் காலேஜ் படிக்கிறப்ப, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தான் அந்த ஹேக்கிங் அது இதெல்லாம் ஒரு பயங்கரமா வந்துச்சு. பட் 25 years ago நான் வந்து என்ன மண்ணு தின்னு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் நாங்க அப்பெல்லாம். அதாவது 2002ல 2004-5 தான் நினைக்கிறேன் சக்திமான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து VPN டனல் யூஸ் டு கனெக்ட் என்டர்பிரைஸ். அப்பவே VPN டனல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு. ஆமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்திமான் கீழே குதிச்சா வந்து காப்பாத்துவாரு. அப்பதான் வந்து அப்போதான் எங்களுக்குலாம் வந்து புதுசாக வந்து அந்த VPN அது எங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு இது ப்ளீஸ் லைன் மாதிரி இருக்குது, நம்ம வந்து இந்த ஃபயர்வால்லேருந்து அந்த ஃபயர்வாலுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இந்த VPNோட ஸ்பெஷல் இது என்னென்னா இட் ஹஸ் 3 days என்கிரிப்ஷன் அப்படிங்கிறார். அப்புறமேட்டு நாங்கள் போய் படிக்கிறோம் என்கிரிப்ஷன்னா என்ன, இதனால என்னென்ன யூஸு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இல்லையா? nowadays like you don't have the concept of lease line. Internet, why IoT is so successful? Because internet is available in the air. Correct. It has become one of the natural resource மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதை பேஸ் பண்ணி அது இன்னும் பயம் என்ன வருதுன்னா ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் போன்ற ஒரு பயமும் வருது. But yes, we have to adapt to technology. இல்லைன்னா நம்மளால we will not be able to face the world. So cyber security என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதே இன்னும் நிறைய காலேஜஸ்க்கு தெரியல. They're looking at cyber security as a very it's actually a ocean. Cyber security starts from பேசிக்கா உங்களோட மொபைலை நீங்க எப்படி யூஸ் பண்றதுலேருந்து இருக்கு உங்க சைபர் செக்யூரிட்டி. கரெக்ட். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க சைபர் கிரைமுக்குன்னு ஒரு தனி டிவிஷன் வந்துருச்சு. யூஆர் கன்சல்டிங் ஃபார் தெம். ஓகே. ஸோ யூ நோ தட் இம்பேக்ட் இல்லையா? நீங்கள் மொபைலில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்துச்சுன்னா நீங்கள் டச் பண்ணணுமா டச் பண்ணக்கூடாதாங்கிறதுல ஆரம்பிச்சு, யூசர் சைட்லேருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்பர்ட் சைடில் அதை நீங்கள் வந்து எப்படி ஹவ் யூ டிசைன் அ பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணால் அதை ஒரு ஹேக்கரால் டச் பண்ண முடியாது அப்படிங்கிற வரைக்கும். அண்ட் இன்னும் கிளவுடில் எப்படி ஹோஸ்ட் பண்ணால் டச் பண்ண, கிளவுட் செக்யூரிட்டி இருக்குது. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் அதர் திங். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் சைபர் செக்யூரிட்டி இருக்குல்ல. யூ கேன் ஹேக் அ ஸ்மார்ட் ஏசி. கரெக்டா? யூ கேன் ஹேக் யுவர் கரண்ட் எதில் போனாலும் அதை ஹேக் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்? ஏன்னா இப்போது we are building smart homes nowadays. ஸோ அந்த ஸ்மார்ட் ஹோம்ஸுக்கான ப்ராடக்டை எப்படியும் நம்ம தான் பில்ட் பண்ண போகிறோம். இந்தியாவில் தான் நடக்க போகுது. இவென்ச்சுவலி இதெல்லாம் நடந்து தான் ஆகணும் ஒரு காலத்தில். கரெக்டா? ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கான டேலண்ட் பூல் பில்ட் பண்ணியிருக்கோமா? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் அந்த கேப்பு தான் இந்த டிஸ்கஷனுக்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ வேர் ஆர் வி வைல் பில்டிங்? வேறு இப்போ இங்கே மக்கள்லாம் எங்கேயோ எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்
டுவர்ட்ஸ் நார்த்துக்கும் சவுத்துக்கும் மாற்றி இப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு வி ஷுட் ஸ்டார்ட் யூட்டிலைசிங் ப்ராடக்ட்ஸ் லைக் SNA Labs. அந்த பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக பார்க்குறவங்க அட்லீஸ்ட், ஏன்னா ஃப்ரீ ட்ரையல் இருக்குது நம்மக்கிட்ட, கரெக்ட் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணணும். என்ன அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம பிளாகும் இருக்கு இல்லையா, இருக்கு பிளாக் சப்போர்ட் 24/7 சப்போர்ட் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா தட்ஸ் ஐ கெஸ் தட்ஸ் ஹவு நம்ம வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸை ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரதுக்கான பிளாட்ஃபார்ம் தான். தட்ஸ் லைக் யூ ரைட்லி செட் earlier while we are discussing, it's an experience platform. So instead of calling it நீங்கள் லேப்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன்.